இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சசிகலா செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். மக்களுக்காகவே வாழ்ந்தவர். அவர் கட்சி தொடங்கிய முதல் ரொம்ப எளிமையாகவும் அடித்தட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில்தான் தன்னுடைய ஆட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் 1967 ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ ஒரு தேர்தல் பரப்புரையில் 3 படி அரிசி அவருடைய லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட வாக்கு சேகரித்தார். வெற்றி பெற்றதும் அண்ணா அவர்கள் மக்களுக்கு 1 படி அரிசி தான் கொடுத்தாங்க. அவருடைய எண்ணங்கள் அதை ஈடேற்றதா அவர் உருவாக்கிய கட்சி இல்லை. ஆனால் அண்ணாவுடைய எண்ணங்களை புரட்சித் தலைவர் நிறைவேற்றினார். அதே போல் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் நிறைவேற்றினாங்க. இப்போ சென்னையில் போய் சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு வந்த இடம் பார்த்தீங்கன்னா 1967 அண்ணா முதலமைச்சர் ஆனோன்னா எல்லாரும் அண்ணாவுக்கு செலவைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் தன்னுடைய சிலையை வைக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவர் போய் கேட்கும்போது அவரால் அதை தவிர்க்க முடியலை. இல்லைன்னா உங்களுக்கு சிலை அமைச்சே ஆகணும் அப்படின்னு கேட்டார். இப்போ அரசாங்க செலவில் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். நானே செய்கிறேன்னா அப்படின்னு சொல்லி தான் அந்த சிலையை உருவாக்கும்போது அங்கு சில திருத்தங்கள் எப்படி செய்யணும் என்னன்னு சிலை செய்பவர்கிட்ட போய் அண்ணாவே முதலமைச்சராக இருந்தபோது போய் பக்கத்தில் இருந்து செஞ்ச சிலை தான் அது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா சிலையில் பார்த்தீங்கன்னா அண்ணாவே போய் இருந்து பார்த்து வடிவமைச்ச சிலை அண்ணா இருக்கும்போதே மவுண்ட் ரோடில் வைக்கப்பட்டது. அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. புரட்சித் தலைவரும் அம்மாவும் சரி, அவர் வழியிலேருந்து கொஞ்சம் கூட தவறலை. அவரை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர்கிட்ட பேசும்போது இந்த ஏழை மக்களை விட்டுறக்கூடாதுப்பா அப்படி தான் சொல்லுவாராம். அதை நிச்சயம் அண்ணா நிறைவேற்றுவாருன்னு தான் இருந்தோம். படிப்படியாக அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால அவருக்கு பின்னாடி திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் புரட்சித் தலைவரை வெளியில் தள்ளி விட்டாங்க கட்சியிலேருந்து. அதன் பிறகு புரட்சித் தலைவரை கழக தொண்டர்கள் அவருடைய வேண்டப்பட்டவர்கள் எல்லாருமே போய் நீங்கள் கட்சி ஆரம்பித்தே ஆகணும்னு சொல்லணும். அண்ணாவையே அந்த கொடியில் வச்சு அண்ணாவுடைய பேரே வைத்து தான் புரட்சித் தலைவர் அந்த கட்சியை ஆரம்பித்தார். புரட்சித் தலைவர் 1980 அண்ணாவுடைய வீட்டை அரசுக்கு வழங்கினார். அதே போல் 1995 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவருடைய புத்தக படைப்புகளை எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்கி அண்ணாவின் மனைவியிடம் 75 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லாம் அண்ணா அண்ணான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2 விஷயத்தையும் செஞ்சது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒன்று புரட்சித் தலைவர் செஞ்சார், அடுத்ததும் அம்மா தான் செஞ்சார். இதை இந்த காலத்து பிள்ளைகளுக்கு
இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்துக்கு வருவோம். ஏன்னா அதுதான் மக்களுக்கு வந்து செய்ய வேண்டியதை அரசாங்கம் தான் செய்யணும். அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு எல்லாமே வாய்ஜாலமாகவே போயிட்டுருக்கு. இன்னும் 6 மாதத்தில் தேர்தலே வரப்போகுது. இப்போ சமீபத்தில் வந்து முதலமைச்சர் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம், அப்படிதான் சொல்லணும், முதலீட்டாளர்கள் ஈர்ப்புன்னு சொல்லி போனாங்க. வந்ததும் அரசாங்கம் ஒரு செய்தி வெளியிடுது. அதில் என்ன சொல்கிறாங்க, 15,515 கோடிக்கு உரிய முதலீடுகளை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அரசாணையே வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 17,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, கிட்டத்தட்ட இப்போ அவர் சுற்றுப்பயணம் முடித்து வரும்போது 89% ஏற்கனவே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற தொழிற்சாலைகளின் விரிவாக்கத்திற்காக வந்திருக்கு. 10% தான் இப்போ அவர் போனதில் வந்த பணம். இப்போ இந்த 1 மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து 50% வரி விதிப்பு போட்டதுனால, நம்ம ஊர் எடுத்துங்க, தமிழ்நாடை எடுத்துக்கிட்டோம்னா திருப்பூர், ஈரோடு இங்கெல்லாம் வந்து ஜவுளி தொழில் வந்து சுத்தமாக முடங்கி போயிருக்கு. அதில் பணி வேலை செஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்திங்கனாக்க அதன் அடிப்படையில் செயல்படுற தொழில்கள் இதெல்லாம் பார்த்தாலும் மொத்தம் ஒரு 32 லட்சம் பேருக்கு வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுருக்கு. அதை சரி பண்ணுறது தான் முதல்வரோட வேலையாக இருக்கணும். முதல்ல நீங்கள் இனிமே புதுசாக வருது 17,000 பேருக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறத நான் எடுத்துக்க முடியலை. ஏன்னா இருக்கிறவங்க வேலை போகாமல் முதல்ல பார்க்கணும். அதுக்கு உங்களுடைய அரசு என்ன செய்யுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23,000 கோடிக்கு கடல் உணவு ஏற்றுமதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கேருந்து போகிறது, ஷிப்மெண்ட்டு போகிறது இப்போ போகலை. அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க மாற்று அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்னும் யோசிக்கவே இல்லை. இல்லை, உங்கள் நாலேஜுக்கு அது வந்துதான்னு எனக்கு தெரியல. இப்போ நான் சொல்கிறேன், அதில் 500 கோடிக்கு உள்ள கடல் உணவு வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு, திரும்பி அனுப்பப்பட்டிருக்கு. அது அவர்களுக்கு பெரிய இழப்பு. அதை ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற வேலையை உக்காந்து பேசி சரி பண்ணுறதுக்கு முதல் நடவடிக்கை தேவை. அதை விட்டுட்டு நான் வெளிநாடுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், முதலீடை கொண்டு வந்தேன். நீங்கள் 4 வருஷமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? தேர்தல் 6 மாதம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ நான் இவ்வளவு முதலீடை கொண்டு வந்தோம் அது இதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு பர்சனல் சொந்த வேலை இருந்தால் நீங்கள் தனியாக போங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அரசாங்கம் இன்னைக்கு நிதி நெருக்கடியில் தள்ளாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த செலவு வீண் செலவுன்னு நான் நினைக்கிறேன். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான இன்று திருமிகு சசிகலா அண்ணா குறித்து முதலில் புகழ்ந்துரைத்தார். ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆகியோர் அண்ணா வழியிலிருந்து சிறிதும் தவறாமல் இருந்தார்கள் என்று பேசியிருந்தார். அடுத்ததாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களின் வெளிநாட்டு பயணம் குறித்து அவர் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.